Hey hello friends, இந்த வீடியோல React.js யூஸ் பண்ணி இந்த shades generator அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இதோட டெமோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் நம்ம இந்த கலர் கோடை கிளிக் பண்ணும்போது ஒரு கலர் பிக்கரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த கலர் பிக்கரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண கலரை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கலர்ஸை நம்ம எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பாக்ஸஸை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த கலர் கோட் காப்பி ஆயிரும். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 3 டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது NPM பேக்கேஜஸ். ஸோ அது ஒன்றுனா இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது value.js அப்படிங்கிற இந்த லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு கலர் கோட் கொடுத்தா அதிலிருந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கலர் பிக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கலர் பிக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm install uiw/react color chrome அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இந்த கலர் பிக்கரை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த கலர் கோட்ஸை காப்பி பண்ணுறதுக்கு React copy to clipboard அப்படிங்கிற இந்த லைப்ரரியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கோட் இருக்குது. இந்த கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றுனா தேவையானப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான CSS எல்லாமே இந்த app.css அப்படிங்கிற இந்த ஃபைலில் இருக்குது. ஸோ இந்த CSSஸை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ண போகிறதில்ல, இந்த கிளாஸஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா ஹெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதுக்குள்ள ஷேட்ஸ் ஜெனரேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் ஜஸ்ட் ஷேட்ஸ் ஜெனரேட்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரேப்பர் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்குது. அண்ட் தென் இதோட ஹைட் 100 VH அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த ஃபுல் பேஜை ஆக்குபை பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இதுக்கு பக்கத்தில் ஒரு கலர் கோட் கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு #CCC அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இந்த கலர் கோட் டைனமிக்காக நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதால ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணிடுறேன். இதோட டிஃபால்ட் வேல்யூவாக இந்த கிரே கலரை கொடுத்துடலாம். அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம கலர் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல கலர் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கலர் பிக்கரை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்குள்ள இந்த குரோம் கலர் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது லைப்ரரியிலேருந்து வருது. ஓகேவா? ஸோ இதோட டிஃபால்ட் கலர் வந்து என்ன அப்படின்னா கலர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த கிரே கலர் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது நம்ம அப்டேட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ஆகாது. இது வந்து இன்புட்டுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூ செட் பண்ணும்போது தான் இங்கே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுறப்போ ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை, இப்போது டிஃபைன் பண்ண போகிறோம். இதுக்கு ஆர்குமெண்ட்டாக கலர் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வரப்போகுது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணும்போது கன்சோலை பார்த்தோன்னா நிறைய வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம பிக் பண்ண இந்த கலரோட மல்டிபிள் வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது இன்கேஸ் நான் இந்த ரெட் கலரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெட் கலரோட ஹெக்ஸ் வேல்யூ, ஹெக்ஸா வேல்யூ, HSL வேல்யூ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்திருக்கு. நமக்கு தேவையானது இந்த ஹெக்ஸ் வேல்யூ. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு color.hex அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ கன்சோலில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற கலரோட ஹெக்ஸ் வேல்யூ வந்து கன்சோல் ஆகிருக்கு. இதை நம்ம இந்த செட் கலரில் யூஸ் பண்ண போகிறோம். color.hex
ஹெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுற கலர் வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டாட் வந்து மூவ் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த டாட் வந்து ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இந்த கிரே கலர்லேயே இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கலரை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேட்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரேவை நம்ம கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிடலாம். ஷேட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இது எம்டி அரே. ஓகேவா? அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ் அப்படிங்கிற இதில் இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேட்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நியூ வேல்யூஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண கலரோட ஹெக்ஸ் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆல் அப்படிங்கிறது. இந்த கலர்ஸ் டாட் ஆல் அப்படிங்கிற இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாஸ் பண்ணுற இந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு கலரோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ இதை கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு அரே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ என்ன கலர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல 2 வேரியபிள்ஸும் ஒரே நேமில் இருக்கிறதால அந்த எரர் வருது. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு கலரை பிக் பண்ணும்போது 21 கலர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒயிட்லேருந்து லாஸ்ட் கலர் என்ன அப்படின்னா பிளாக் அப்படிங்கிற கலர் வரைக்கும் ஜென்ரேட் ஆகிருக்கும். இன் பிட்வீன் வந்து இந்த கலரோட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அரேவோட சைஸ் 21 அப்படிங்கிறதால நம்ம 20 அப்படிங்கிற சைஸுக்கு எடுத்தோம் அப்படின்னா கிரிட் லேஅவுட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் லாஸ்ட் இருக்கிற இந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நியூ கலர்ஸ் டாட் பாப் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா அந்த அரேவோட லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். இப்போ நமக்கு இந்த அரேவோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரும். இதை என்ன பண்ண போகிறோம், ஷேட்ஸில் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம செட் பண்ண பின்னாடி இந்த ஷேட்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஷேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட் தேவையில்லாமல் கொடுத்துட்டேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷேட்ஸில் இருக்கிற வேல்யூஸை ஒன்று ஒன்றா நம்ம மேப் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இருந்து ஒரு எல்லையை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ஷேட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த அரேக்குள்ளே பார்த்தோம்னா ஷேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஹெக்ஸ் வேல்யூ தான் நமக்கு தேவை இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், டாட் ஹெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். இந்த ஹெக்ஸ் வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங். இதில் வந்து ஹேஷ் ஆட் பண்ணால் தான் ஆக்சுவல் கலராக கன்வெர்ட் ஆகும். அதனால் நம்ம இந்த இடத்துல ஹேஷ் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இப்போதைக்கு இங்கே வந்து இந்த ஷேட்ஸ் டாட் ஹெக்ஸ் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் இது ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகலை இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது என்ன அப்படின்றத இப்போ செக் பண்ணலாம். ஸோ இதில் ஷேட்ஸ் டாட் ஹெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் ஷேட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த கலர்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லையா? இந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து கலரை செலக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த காப்பி டு கிளிப்போர்ட் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரியாக்ட் காப்பி டு கிளிப்போர்ட் அப்படிங்கிற இங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கிளிக் பண்ணும்போது காப்பி பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்ல இருந்து பாஸ் பண்ணுவோம். எதை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை, கலர் கோடை. ஓகேவா? அண்ட் தென் இப்போ இதை
கிளிக் பண்ணும்போது என்ன வந்திருக்கு அப்படி பார்ப்போம். ஸோ காப்பி ஆயிருக்கு. இந்த கலரை கிளிக் பண்ணால் காப்பி ஆயிருக்கு. இந்த கலரை கிளிக் பண்ணால் காப்பி ஆயிருக்கு. கிரேட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஒரு ஹேஷ் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. இதை ஆட் பண்ணால் தான் கலர் கோட் மாதிரி ப்ராப்பராக தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல டார்க் கலர் வரும்போது நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பார்க்க முடியல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இந்த ஜெனரேட் ஆன கலர் கோட்ல இருந்து சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரேட் ஆன இந்த கலரில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைப் வந்து டிண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல டைப் ஷேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ பேஸ் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ண கலர். இந்த ஷேட்ஸ் எல்லாத்துக்குமே டார்க்கான பேக்ரவுண்ட் இருக்க போகிறதால நம்ம கலர் ஒயிட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதோட டைப்பை பேஸ் பண்ணி நம்ம கலரை டிசைட் பண்ணிடலாம். இந்த லிஸ்ட் ஐட்டத்தில் என்ன பண்ண போகிறோம்னா இதோட கலர் வந்து ஒயிட் அப்படின்னு கொடுப்போம். இல்லை அப்படின்னா பிளாக் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த பேஸ் கலர் எல்லாமே வந்து இந்த டிண்ட் எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும் டெக்ஸ்டோட கலர். அண்ட் தென் இங்கே இருக்கிற இந்த டார்க் கலர்ஸில் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ நம்மளால் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஒரு கிளாஸ் நேம் மிஸ் ஆகுது. அது என்ன அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். கலர் கோட் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கான ஸ்டைலை நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மேலே ஹோவர் பண்ணும்போது ஒரு ஹேண்ட் சிம்பிள் வருது இல்லையா? ஸோ இது பார்க்க இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த கலர் கோடை வந்து டாகிள் பண்ணுது, இந்த கலர் செலக்டரை. ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஷோ பிக்கர் அண்ட் தென் செட் ஷோ பிக்கர் அப்படிங்கிற இது. ஸோ இனிஷியலாக இது ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த வேரியபிளை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர் பிக்கரை ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வந்து இது. ஸோ ஷோ பிக்கர் அண்ட் தென் இந்த காம்போனன்ட். ஸோ இது ட்ரூவாக இருந்தால் இந்த காம்போனன்ட் டிஸ்பிளே ஆகும். இது ஃபால்ஸாக இருந்தால் இந்த காம்போனன்ட் டிஸ்பிளே ஆகாது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வரலை. இதை கிளிக் பண்ணாலும் எதுவும் ஆகலை. ஸோ இந்த கலர் கோடுக்கு மட்டும் நம்ம ஒரு கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு மட்டும் கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு எலமெண்ட் வேணும் இல்லையா, ஒரு HTML எலமெண்ட். ஸோ அதனால் இங்கே ஸ்பேன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், செட் ஷோ பிக்கர் அப்படிங்கிறதுல நம்ம கரண்ட் ஷோ பிக்கரோட ஆப்போசிட்டான ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ண போகுது. ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு மாற்றும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு மாற்றும். ஓகேவா? இப்போ நமக்கு ப்ராப்பராக இந்த கலர் பிக்கர் டாகிள் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இனிஷியலாக நம்ம பேஜ் லோட் ஆகும்போது எந்த கலரும் லோட் ஆகலை இல்லையா? ஸோ இதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம், ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை. எப்போ அப்படின்னா இந்த காம்போனன்ட் கிரியேட் ஆகும்போது. ஸோ யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு எம்டி அரேவை பாஸ் பண்ணும்போது இந்த காம்போனன்ட் கிரியேட் ஆகிறப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கலர் கோடை ஹெக்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல ஹேஷ் சிசிசி அப்படிங்கிறத பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல டிஃபால்ட்டான கலர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் தென் நம்ம இந்த கலர் பிக்கரை யூஸ் பண்ணி வேறு கலர் செலக்ட் பண்ணும்போது வேறு கலர்ஸ் ஜெனரேட் ஆகும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர்ஸ் காப்பி ஆகிருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஷேட்ஸ் ஜெனரேட்டர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.